Hello, welcome back to PB Talks. PB Talks உங்களை வரவேற்கிறேன். Welcome back to another Chelsea video. Premier League football வந்து விட்டது. And first match Chelsea தான் away at Nottingham Forest. Saturday lunchtime kick-off. Nottingham Forest உடைய அவேல. So Chelsea வந்து எப்படி அந்த இன்ஜுரி சிச்சுவேஷன் இருக்கு, எப்படி நம்ம இந்த கேம் அப்ரோச் பண்ணுவோம், அண்ட் அகேன்ஸ்ட் த டீம் வந்து எந்த ஃபார்மே இல்லாத டீமை வந்து அவங்களோட எப்படி நம்ம வந்து செட்டப் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நான் பேச போறேன். நான் நியூ டு திஸ் சேனல், மேக் ஷூர் அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல் ஆஃப் தட். நான் வந்து அடியரன் ப்ரோவோட இன்டர்நேஷனல் பிரேக் கரெக்டைஸ்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஆடணும், இதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம் எப்படி இருக்க போகுது, ஏன்னா கேம்ஸ் வந்து டப் டப்னு வந்துட்டே இருக்கும். ஏன்னா 3 நாளைக்கு ஒரு கேம் இருக்கு. அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக், சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும், கேராவோ கப் நெக்ஸ்ட் ஒன்னா இருக்கட்டும், கேம்ஸ் கம் திக் அண்ட் ஃபாஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கணும். ஸோ செல்சி அவே டு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் சுத்தமா ஃபார்ம்ல இல்ல. லைக் வந்து ஏதோ ஸ்டார்ட் பண்ணாங்க, யூனோ வந்து மேனேஜர் இருந்தா அப்படி, and then he was sacked and Hans Postecoglou கூட்டு வந்தா அப்படி. Hans Postecoglou has managed 7 games and ஒரு கேம் கூட ஜெயிக்கல. That is statistically the worst start by Nottingham Forest manager in over a century. ஒரு 100 வருஷத்துல இதான் Nottingham Forest உடைய எந்த மேனேஜர் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இதுதான். 7 மேட்ச் ஒரு கேம் கூட ஜெயிக்கல. ஆனா வந்து 7 கேம் ஜெயிக்கலையே நம்ம பாக்குறோம். அந்த அளவுக்கு அவங்க வந்து கேவலமான டீமா, அந்த அளவுக்கு நல்லா அவங்க நல்லா விளையாடலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். லைக் வந்து லைக் எஸ் அண்ட் நோ. லைக் இன் பார்ட்ஸ் கேம்ஸ் நல்லா விளையாடி இருக்கானுங்க, எஸ்பெஷலி இந்த டர்ம்ஸ் ஆஃப் லைக் சான்ஸ் கிரியேஷன், லைக் இந்த செட் பீசஸ், பால் உள்ள போடுறது, அந்த மாதிரி இல்லைன்னா வந்து சில சான்சஸ் நிறையவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிடைச்ச சான்ஸ் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எஸ்பெஷலி இந்த 2 யூரோப்பா லீக் கேம்ஸை பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரியல் பட்டிஸ் கேம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவங்க 5 கோல் வச்சிருக்கணும். அந்த அளவுக்கு நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. ஈவன் இந்த மிச்சலன் கேம் வேர் தே லாஸ்ட் அட் ஹோம், அதுவும் ஏகப்பட்ட சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. பட் தே கெப்ட் ஆன் மிஸ்ஸிங். இந்த கிறிஸ்வுட்க்கு என்ன ஆனான்னு தெரியல. போன வருஷம் கிறிஸ்வுட் லெஃப்ட் ரைட் சென்டர் கோல் வச்சுக்கிட்டே இருந்தான். இந்த வருஷம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. லைக் வந்து ஐ டோன்ட் நோ வாட் ஹஸ் ஹேப்பன் டு கிறிஸ்வுட், பட் லெட்ஸ் see if he gets his shooting boots back. Although on the contrary, Nottingham Forest என்னன்னா அவங்க வந்து செட் பீசஸ் தான் கொஞ்சம் டீசென்டாவே பண்ணிருக்காங்க. நமக்கு லாங் பால்னாலே நமக்கு டிஃபென்ஸ் பண்ண தெரியாது. அது வந்து ஒரு பெரிய கேள்வி, கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும், நம்ம எப்படி லாங் பால்ஸ் டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. And especially when they have someone like Chris Wood, yes, our scoring form illa, but he's still a threat up top, and they have some decent players. Igor Jesus, their forward, nalla player. Callum Hudson-Odoi, அவனை பத்தி நான் சொல்ல வேண்டிய தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் செல்சி ஃபேன்ஸ் அவர்களுக்கு. அண்ட் ஆண்டர்சன் as a good player. நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் ஜஸ்ட் அஃப்கோர்ஸ் மார்கன் கிப்ஸ் ஒயிட் ஃபர்ஸ்ட்டுக்கு போக வேண்டிய பிளேயரு. ஆனா கடைசியில என்ன நேரம்னு பாத்தீங்கன்னா ஹான்ஸ் பாஸ்டெகோக்லூவே வந்து மார்கன் கிப்ஸ் ஒயிட் மேனேஜ் பண்றா அப்படி. ஸோ they have some good players. ஸோ அதான் நம்ம ஜாக்கிரதையா டீல் பண்ணணும், நம்ம அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. அவங்க சான்சஸ் நிறைய கிரியேட் பண்ணுவாங்க, பட் அட் த சேம் டைம் டிஃபென்ஸ்லயும் they have let go a lot of goals. அவங்க செட் பீசஸ் அவங்க டிஃபென்ஸ் சரியா வரல. லைக் கிராசஸ் இந்த பாக்ஸ்னாலே அவங்க வந்து அவங்க டிஃபென்ஸ் கொஞ்சம் ததிக்கின தோமா தான் இருக்கு. ஸோ அதை வந்து செல்சி வந்து பயங்கரமா இது பண்ணிக்கணும். அதே ஹைலைனை வந்து ஸ்பர்ஸுக்கு லாஸ்ட் சீசன் தலைவன் வந்து ஹாய்லாயின் மைக்ஸ் அந்த மாதிரி இந்த சீசனும் ஹைலைன் ஆடுவாரா, இந்த கேம்ல ஹைலைன் ஆடுவாரா? பிகாஸ் நான் கேம்ஸ் பார்க்கல, ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். நான் ஹைலைட்ஸ்ல வந்து அவ்வளவு பெருசா ஹைலைன்ல கேட்ச் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. மேபி ஃபுல் கேம் பார்த்து யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மேபி சொல்லுங்க, இந்த நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து இஃப் தே ஹவ் பீன் காட் ஆன் ஹைலைன்ஸ் அப்படின்னு. நீங்க வந்து இது வந்து ஃபார்ம்ல இல்லாத ஃபாரஸ்ட் ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா செல்சிக்கு வந்து ஒரு நல்ல வரலாறு இருக்கு. எப்படின்னா, நாங்க வந்து ஒரு டீம் ஃபார்ம்ல இல்லாதப்போ அவங்களுக்கு வாரி கொடுக்கும் செல்சியே நாங்க தான். ஏன் இந்த சீசன் யுனைடெட் எடுத்துக்கோங்களேன், ஜெயிக்கல, நாட் சோ இன் குட் ஃபார்ம். ஓல்ட் ட்ராஃபர்ட்ல போன செல்சி கேவ் them 3 points. லாஸ்ட் சீசன் இப்ஸ்விச் ஒரு ஃபர்ஸ்ட் ஹோம் வின். ஐ திங்க் தட் வாஸ் their only home win of the season நினைக்கிறேன். ஹியர் கோ செல்சி 2-0 வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ஸ்விச்சுக்கு அவேல they were not doing well. they come to Stamford Bridge, நாங்க 2-2 டிராப் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் முன்னாடி ஈவன் லைக் 18-19 எடுத்தவங்கன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கிறிஸ்டல் பேலஸ் went to Crystal Palace away. Crystal Palace ஃபர்ஸ்ட் 5 மேட்சுமே தோத்தாங்க. 6வது மேட்ச் செல்சி போனாங்க and Crystal Palace won the game. So பாரி வள்ளல் வந்தாலே வாழ வைக்கும் சென்னைங்கிற மாதிரி வந்தாலே வாழ வைக்கும் செல்சிங்கிற நம்ம யாரெல்லாம் ஃபார்ம் இல்லையோ அவங்களெல்லாம் நம்ம ஃபார்ம் கொடுத்து நமக்கு பழகிருச்சு. அது நம்ம பண்ணக்கூடாது. இந்த கேம் வந்து should be a start of a winning run. Like yes, last லிவர்பூல் கேம் ஜெயிச்சோம், பட் அடுத்த இன்டர்நேஷனல் பிரேக் வரை நமக்கு கொஞ்சம் ஃபேவரபிளான ஃபிக்சர்ஸ் தான் இருக்கு. ஸோ we have to make sure that at least 4 பிரீமியர் லீக் கேம்ல ஒரு 3 கேமா ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு வரப்போற 3 கேம் பிரீமியர் லீக் கேம் வந்து ஒன்னு வந்து அஃப்கோர்ஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவே, சண்டர்லாண்ட் அட் ஹோம், அப்புறம் ஸ்பர்ஸ் அவே, அப்புறம் வுல்ஸ் அட் ஹோம். தீஸ் ஆர் our 4 fixtures at the national break வரை.
சோ செல்சிக்கு அஃப்கோர்ஸ் இன்ஜுரி நியூஸ் ஏகப்பட்ட இருந்துச்சு. பாமர் இஸ் ஸ்டில் அவுட். ஐ திங்க் நவம்பர் இன்டர்நேஷனல் பிரேக் வரை நம்ம பார்க்க வாய்ப்பு கம்மி தான், ரொம்பவே கம்மி தான். பட் இன் அதர்வைஸ் கொஞ்சம் இன்ஜுரி நியூஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டா இருக்கு. டோசன் வில் பி பேக், வெஸ்லி ஃபஃபானா வில் பி பேக், ரோமேரோவை ஃபிட்டா இருக்கான். எஸ், கரெக்டா தான் சொல்லிக்கிறேன், ரோமேரோவை ஃபிட்டா தான் இருக்கான். ரோமேரோவை ஃபிட்டா தான் இருக்கான். ரோமேரோவை ஃபிட்டா தான் இருக்கான். சோ அதுக்கு ஏத்த மாதிரி அண்ட் வந்து கைசேடோ வந்து he didn't travel to international duty, he should have got some rest. என்சோ ஃபெர்னாண்டஸ் ஒரு ஸ்வெல்லிங்கோட தான் வந்தா அப்படி இன்டர்நேஷனல் பிரேக்ல இருந்து. சோ ஹோப்ஃபுல்லி he is fit and ready to go. ஜோ பெட்ரோ did not go to the international break, ஒரு நாக்கோட. சோ ஹோப்ஃபுல்லி he is fit and fine. Of course என்சோ மரஸ்க்கு வந்து ஒரு டச் லைன் பேன் இந்த ஒன் கேம், he will not be on the sideline. ஏன்னா அந்த லிவர்பூல் கேம்ல வாங்கின ரெட் கார்டுனால. இன்னும் ஒரே ஒரு முக்கியமான வேண்டுகோள், தயவு செய்து ரெட் கார்டு வாங்கி தொலைச்சாதீங்களா. ஏன்னா கடந்த 3-4 கேமா ரெட் கார்டு வாங்கிட்டு இருக்காங்க. பிளேயர்ஸ்க்கும் சரி மேனேஜருக்கும் சரி. ஒரு நாள் விண்வெளி நாயகன் ரெட் கார்டு வாங்குறான், ஒரு நாளைக்கு ட்ரெவர்சாலபா ரெட் கார்டு வாங்குறான், ஒரு நாளைக்கு இவன் ஜோ பெட்ரோ வந்து லூசு குமுட்டேட்டா ரெட் கார்டு வாங்குறான். இன்னொன்னு என்சோ மாஸ்காக்கு வந்து சரி பிளேயர்ஸ் தான் ரெட் கார்டு வாங்குறாங்க, இந்த கேம்ல ரெட் கார்டே இல்லையே, நானும் ரெட் கார்டு வாங்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு போயிட்டா. அப்படி சோ ஒன் மேட்ச் டச் லைன் பேனு. சோ அசிஸ்டன்ஸ் வில் டேக் ஓவர். லெட்ஸ் சி என்ன பண்ணாங்க அசிஸ்டன்ஸ் வச்சு. பிகாஸ் வந்து அட்லீஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேம் செட்டப் இல்லை, கேம் செட்டப்ல வந்து மோஸ்ட்லி மரஸ்கா வில் டூ. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த இன்கேம் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஏதாவது ஃபார்மேஷன் ஏதாவது பண்ணணும்னா லெட்ஸ் சி ஹவ் த அசிஸ்டன்ஸ் கெட் பை இட். சோ அது ஒண்ணு. பட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃபுல்லி செல்சி டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் கேம். இந்த கேம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்ட்ரோல் எடுத்து ஜெயிக்கணும் என்றுதான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து ஆஃப் லேட்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேம்ஸ் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் என்னன்னா சீசன் ஸ்டார்டிங்ல கேமை நம்ம ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி ஆப்பன் கொடுக்குறது. பட் கடந்த ஒரு 3-4 கேமா நம்ம கேம்ஸ் நல்லாவே ஃபாஸ்டாவே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம நல்லாவே ஸ்டார்ட் பண்ணி we have played well. அதை I expect the same against this Nottingham Forest team. We have to take this game very very seriously. And வந்து if we are to do something this season, இந்த மாதிரி கேம்ஸ் தான் நீங்க ஜெயிச்சாகணும், எஸ்பெஷலி Nottingham Forest அவே. Yes, we do have a decent record Nottingham Forest வேல. கடைசியில 2 ட்ரிப்ஸ் தான் நம்ம போய் ஜெயிச்சிருக்கோம். லாஸ்ட் இயர் we went there, last year of the season 1-0 ஜெயிச்சு we secured Champions League football. அதுக்கு முன்னாடி வருஷம் போனோம், we managed to win there 3-2. ஒரு நல்ல கேம். பட் எப்படியும் நம்ம வந்து 3-2 தப்பிச்சு வந்துட்டோம் அந்த தீவிரவாதியோட சீசன்ல. சோ எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ having the injury concerns in mind, having the players who are coming back in mind, இது எப்படி நம்ம டீல் பண்ண போறோம்னு let's wait and watch. Paradisile I think he might be fit, but Tosin Fofana ஃபிட்டா இருக்காங்க. so mostly they too will start in defense ன்னு நினைக்கிறேன். Reece James I mean he did have a slight knock. எங்க தலைவன் இன்ஜுரியே வரல நினைச்சுக்கிறேன் நானே. But I think he had a slight knock, another international duty-லயும் ஆடவில்லை. But I'm expecting him to see வந்து back to the lineup. Reece James இந்த ரைட் பேக்ல, கூக்கரலா of course லெஃப்ட் பேக்ல சொல்ல தேவையான அவசியம் இல்லை. If Enzo is not fit, I expect கைசேடோவும் லாவியாவும் மிட்ஃபீல்ட் ஆடுவாங்க. நெட்டோ ஒரு பக்கம், கர்னாச்சோ ஒரு பக்கம், of course பாமர் இல்லை. So Estevao 100% has to start in my opinion, and of course Joao Pedro up top. Estevao வந்து mostly number 10 ஆடுவான்னு நினைக்கிறேன். That leaves Neto and Garnacho on the wings. Garnacho he has had a mixed start ன்னு தான் சொல்லணும். சில பாயிண்ட்ஸ் தான் நல்லா ஆடி இருக்கா, சில பாயிண்ட்ஸ் தான் வந்து நல்லா ஆடல. பட் ஓரளவுக்கு he has had some good moments Garnacho going forward. Neto bro பயங்கரமா நீ இம்ப்ரூவ் பண்ணி ஆனோம். லைக் நீ ஒரே மாதிரி தான் ஆடுகிற, நீ கிக் அண்ட் ரன் கிக் அண்ட் சேஸ் பண்ணி தான் நீ ஆடிட்டு இருக்க. கொஞ்சம் தலையை தூக்கி ஒரு டீசெண்டா ஒரு பால் உள்ள போடு, ஒரு பிளேயரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு. ஏன்னா உன்கிட்ட பேஸ் இருக்கு, அந்த பேஸ் ஒழுங்கா யூஸ் பண்ணு. எஸ்டவா பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எஸ்டவா ஒன் ஆஃப் ஆர் பெஸ்ட் அட்டாக்கர்ஸ். அந்த 18 வயசுலயே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுறதுங்கிறது ஒரு இட்ஸ் நாட் ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜோ பெட்ரோ அப் டாப். ஸோ திஸ் இஸ் வாட் மை எக்ஸ்பெக்டட் லைன் அப் வில் பி. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா செல்சி ஜெயிக்கும் தான் எதிர்பார்க்கலாம். செல்சி ஜெயிக்கணும். And I feel Chelsea will win. I think Chelsea will start off this Premier League weekend with a win. ஒரு 3-1 வின்னுக்கு நான் போறேன். Yes, we will concede some chances. So ஒரு கோல் கன்சீட் பண்ணுவோம். But on the other hand, I think our attack is good enough to score goals. So நான் 3-1 Chelsea என்று போறேன். நீங்க உங்க தாட்ஸ்ல கமெண்ட்ஸ்ல போடுங்க. யாரெல்லாம் விளையாடணும், யாரெல்லாம் இன்ஜுரி நியூஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இன்ஜுரி நியூஸ்ல இருந்து இருக்காங்களா இல்ல வெளியே வருவாங்களான்னு நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் வந்து சாட்டர்டே ஆஃப் கோர்ஸ் கேம் முடிஞ்சோடனே நான் வந்து மேட்ச் ரிவ்யூ வந்து நான் போறேன். மறக்காம அதை பார்க்க வேண்டும். நானும் அடியரன் ப்ரோவும்
இன்ட்ரெஸ்டட் பை கலெக்டரைஸ் நீங்க பார்க்கவில்லை என்றால் இந்த லிங்கில் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இன்னொரு வீடியோ அல்லது லைவ்ல உங்களை சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப்.